காலையில் லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணிட்டோமே அப்படின்னு ரிலாக்ஸாக இருக்கும்போது ஹஸ்பண்ட் வந்து ரசம் வச்சு கொடுக்குறியா, ஒரு ஃப்ரெண்டு வந்து ஆஃபீஸில் கேட்டுகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் என்ன பண்ணுறதுங்க, திருப்பியும் வந்து கேட்டுட்டாங்க. நம்ம ரெசிபிஸ் வேறு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்குமே இந்த மாதிரி யாராவது விரும்பி சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு செஞ்சு கொடுக்குறது ரொம்ப பிடிக்குங்க. சரின்னு அந்த வேலையும் பண்ணிட்டேங்க. ரசம் தானே டக்கு டக்குன்னு பண்ணிடலான்னு மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி தான் வந்து பண்ணுவேன் நான். ஸோ நல்ல மனமாக இருக்கும். அது போக என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ரசம் பொடியும் இருந்தது. ஸோ அதையும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிட்டேன். என்னோட சித்தி சொல்லுவாங்க, ரசம் வைக்கும்போது கொஞ்சமாக கரம் மசாலா வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டால் அதோட ஃப்ளேவர் வந்து இந்த கல்யாண வீடுகளில் வைப்பாங்க இல்லையா, அந்த ரசம் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையாகவே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ அந்த மாதிரி தான். அதுக்கப்புறம் தக்காளி கூடுதலாகவும் புளி கம்மியாகவும் ஊற்றி அப்படி வச்சோன்னா செம்மையாக இருக்கும். ஸோ ரசத்தை வந்து கலக்கியாச்சுங்க. இங்கே உள்ள நார்த் இந்தியன்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ரெசிபிஸ் நிறைய பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவேன் இல்லையா, ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு ரெசிபி சொல்லுவாங்க. ஸோ ரசம் வந்து பார்த்திங்கன்னா விரும்பி குடிப்பாங்க அவங்க. ஸோ அது கூட கொஞ்சம் குக்கரில் சாதமும் வச்சு அவங்களுக்கு கொடுத்துட்டு ஹஸ்பண்ட்க்கு பாஸ்தா பேக் பண்ணி கொடுத்துட்டேங்க. ஸோ இப்படி தான் போச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.